Hi students, welcome to Mahimax. பயிற்சி 3.2ல first sumல ரெண்டாவது subdivision பார்த்துட்டு இருக்கோம். x power 4 minus 1, x cube minus 11x square plus x minus 11. இதோடைய மீப்பேவா தான் நம்மள கேக்குறாங்க. இதோடைய மீப்பேவா தான் நம்மள கேக்குறாங்க. அப்ப இது வந்து first one இருக்குது இது f of x. So f of x is equal to x power 4 minus 1. g of x என்னது? x cube minus 11x square plus x minus 11. So f of x g of x ஆல first நம்ம என்ன பண்ணிக்கணும் divide பண்ணிக்கணும். So x power 4 இருக்கு plus 0x cube plus 0x square plus 0x minus 1. இதுதான் f of x இதோட வேல்யூ. g of x என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க x cube minus 11x square plus x minus 11. சரிங்களா? இப்போ இதால இத டிவைட் பண்ணனும். So x power 4 first இரண்டு x cube ஆல டிவைட் பண்றோம்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ரிமைனிங் x ன்னு கிடைக்குமா? ரிமைனிங் x என்ன கிடைக்கும்? 3 4 அடிச்சிட்டனா மீதி இங்க என்ன இருக்கும் 1 இருக்கும். So x கிடைக்கும். அந்த x தான் இங்க கோஷன்ட்ல போட்டுக்கறோம். So x into x power 3 x power 4 இங்க பிளஸ் இங்க மைனஸ் இருக்கு. So plus into minus minus x into 11x square வந்து 11x cube னு கிடைக்குமா? 11x cube னு கிடைக்கும். அடுத்தது x into x plus x square x into இங்க plus இங்க minus. So minus 11 into x minus 11x னு கிடைக்குதா? So இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் symbols சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ண போறோம். So symbols சேஞ்ச் பண்ணிக்கலாம். x power 4 minus x power 4 கேன்சல் ஆயிடும். இங்க 0x cube இருக்கு இங்க plus 11x cube இருக்கு. அப்ப என்ன கிடைக்கும் 11x cube னு கிடைக்குமா? இங்க 0x square இங்க minus x square இருக்கு. So x square minusல கிடைக்கும். இங்க plus 11x இந்த minus 1 இறக்கிக்கலாம். இப்போ பாருங்க இங்க x cube இருக்கு. இங்கேயும் x cube தான் இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண நமக்கு என்ன வேணும் பாருங்க. 11x cube divided by x cube இருக்கா? x cube கேன்சல் பண்ணா மீதி 11 தான் இருக்குது. So plus 11 தான் நமக்கு கிடைக்கும். So 11 into x cube 11x cube 11 into 11 நமக்கு என்ன கிடைக்கும் 11 11s are 121 கிடைக்குமா? So minus இருக்கு minus 121 x square. அடுத்தது 11 into x plus 11x அடுத்தது 11 into 11 minus 121 கிடைக்கும். So பாருங்க இது மைனஸ் பண்றோம் symbols சேஞ்ச் ஆகுமா? symbols சேஞ்ச் ஆயிடும். 11x cube minus 11x cube cancel ஆயிடும். ரெண்டுமே cancel ஆயிடும். இங்க பாருங்க minus x square plus 121x square இருக்கு. பிளஸ்ல இருக்குலையா இது மைனஸ்ல இருக்கு. சோ நமக்கு என்ன கிடைக்கும் 120x square னு கிடைக்குமா? 11x க்கு 11x cancel ஆயிடும். மேல இருக்குது பிளஸ் கீழ இருக்குது மைனஸ்ல இருக்கு. இங்க -1 இங்க plus 121. சோ plus 120 அப்படினு கிடைக்குது. So இந்த வேல்யூ பாருங்க இது not equal to 0. இது not equal to 0. 0 வா? So இந்த வேல்யூ பாருங்க 120 x square plus 120. இது ரெண்டுத்துல இருந்து எதை வெளில எடுக்கலாம்? 120 வெளில எடுத்துக்கலாமா? So x square plus 1 ன்னு நமக்கு கிடைக்குது. இந்த 120ன்றது இதோட ஒரு காரணி கிடையாது. இந்த 120ன்றது இதோட ஒரு வகுத்தி கிடையாது. சோ கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கு. அதனால நம்ம அதை எடுத்துக்க தேவையில்ல. இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேல்யூவை g of x வச்சு நம்ம டிவைட் பண்ண போறோம். g of x என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? So g of x divided by இந்த x square plus 1 இதான் டிவைட் பண்ண போறோம். g of x ஓட வேல்யூ x cube minus 11x square plus x minus 11. இத வந்து எதால பண்ண போறோம்னா x square இங்க நடுவுல x ன்னு ஒன்னு இருக்கு இல்லையா? So 0x plus 1 இதால தான் இத டிவைட் பண்ண போறோம். So x cube x ஆல டிவைட் பண்ண x square ஆல டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைனிங் ஒரு x வந்து கிடைக்கும். அந்த x தான் இங்க போட்டுக்க போறோம். x into x square x cube x into 0x 0x தான் கிடைக்கும். 0x square தான் கிடைக்கும். x into 1 x. So பாருங்க symbols சேஞ்ச் பண்ணா மைனஸ் ஆகிடும். So இது x cube க்கு minus x cube cancel ஆயிடும். இங்க மீதி என்ன இருக்கு? இங்க minus 11x square இருக்கா? x க்கு x cancel ஆயிடும். மீதி minus இந்த 11 தான் இருக்கு. சரிங்களா? Again
இங்கே -11x² இருக்குது, இங்கே x² தான் இருக்குது. ஸோ டிவைடட் பை x², கேன்சல் பண்ணால் இங்கே -11 தானே கிடைக்குது, -11. இந்த -11 11 இங்கே போட்டுக்கலாம். ஸோ -11 × x², -11x². அடுத்தது இந்த 0 போட்டால் இங்கே 0 தான் கிடைக்கும். இங்கே 0ல் எதுவுமே இல்லை இல்லையா, x²ல் எக்ஸோட வேல்யூவில் எதுவுமே இல்லை, இங்கே 0 தான் இருக்குது. ஸோ இங்கேயே 0 தான் நமக்கு கிடைக்கும். -11 × 1 -11. ஸோ மைனஸ் பண்ணும்போது சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணால் இது ரெண்டுமே என்ன ஆகிடும், இதுவும் ப்ளஸ் ஆகிடும், இதுவும் ப்ளஸ் ஆகிடும். மைனஸில் இருக்குது மைனஸ் பண்ணால் -11x² + 11x² கேன்சல் ஆகிடும், -11 + 7 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது நமக்கு, 0 அப்படின்னு கிடைக்குது. ஆன்சர் வந்து நமக்கு 0ன்னு கிடச்சிருச்சு. ஸோ மீதி இஸ் ஈக்குவல் டு 0, மீதி 0 கிடச்சிருச்சு. அப்போது x⁴ -1, x³ -11x² + x -11 இவற்றின் மீப்பேவா இஸ் ஈக்குவல் டு x² + 1. இந்த வேல்யூ தான் ஃபைனலாக எதால் டிவைட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்குதோ இதுதான் அதோடைய மீப்பேவா. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.